ஹாய் விவாஸ், இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரசமலாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பால் வந்து 1 லிட்டர் எடுத்திருக்கேன். நல்ல கெட்டியான பால் எடுத்துக்கோங்க. சர்க்கரை வந்து சுகர் சிரப்பு செய்யறதுக்காக 1 கப் எடுத்திருக்கேன். இது வந்து ரசமலாய் செய்யறதுக்காக பால் சுண்ட வைக்க இது 3/4 லிட்டர் எடுத்திருக்கேன். பால் சுண்ட வைக்கிற பாலுக்காக ஒரு சின்ன கப்பில் 1 கப் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். குங்குமப்பூ வந்து கலர் கொடுக்கறதுக்காக குங்குமப்பூ கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது வந்து லெமன் ஜூஸ், 1 லெமன் எடுத்து ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பாலை வந்து காய வச்சுக்கலாம். பால் பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த பாலை வந்து இறக்கி வச்சுருங்க. பால் இறக்கின பிறகு இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸ் வந்து இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. விட்டு கிளறி விடுங்க. பால் நல்லா திரிஞ்சு வரட்டும். இப்படியே கிளறி விட்டுருந்தா பால் நல்லா திரிஞ்சு வந்துடும். பாருங்க நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. இப்போது இதை வந்து ஒரு கிளாத் வந்து நல்லா நனைச்சி வச்சுக்கோங்க. ஒயிட் கிளாத்து அடியில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரசகுல்லா இதில் ஊற்றிடலாம். இந்த மாதிரி தண்ணியெலாம் நல்லா வடிகட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம லெமன் புழிஞ்சிட்டதுனால லைட்டாக புளிப்பு இருக்கும். கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றி நல்லா வடிகட்டிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியில் நல்லா வடிகட்டிக்கோங்க. நல்லா இறுக்கி புழிஞ்சிக்கோங்க. உள்ளே இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வெளியே வந்துடும். இந்த மாதிரி 10 நிமிஷம் நல்லா கட்டி வச்சிட்டிங்கன்னா தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகிடும். இந்த மாதிரி கட்டி மேலே கூட தொங்க விட்டுருங்க. தண்ணியில் நல்லா ஃபில்டர் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து பவுலில் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம சர்க்கரை பாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் சர்க்கரை போட்டுக்கோங்க. அதில் 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை வந்து நல்லா கரையிட்டோம். அதுக்குள்ளே நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா நைஸாக பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நமக்கு வேணுங்கிற அளவு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்து உள்ள கையில் வச்சு நல்லா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. இது வந்து நல்ல பாவில் வந்து சக்கரை பாவில் வெந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாகிடும். இதே போல் எல்லாமே இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. பாவு நல்லா கொதி வந்துருச்சு. கெட்டியாக வேணாம், இந்த மாதிரி ஒரு கொதி வந்தாலே போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ரசகுல்லாவை இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா 15 நிமிஷம் வேகணும். அகலமான பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 15 நிமிஷம் நல்லா வேகணும். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இதை வந்து நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரசகுல்லா நல்லா வெந்துருச்சு பாருங்கள். கொஞ்சம் நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ இதை வந்து எடுத்து பிளேட்டில் தனியாக வச்சுருங்க. அடுத்ததாக நம்ம ரசமலாய்க்கு எடுத்து வச்சுருந்த பாலை நல்லா காய வச்சுக்கோங்க. நல்லா கொதி வந்த பிறகு குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கலர் வந்து நல்லா கலர் கொடுக்கும். அடுத்ததாக நம்ம ஏலக்காய் பவுடர் வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. எடுத்து வச்சுருக்க சர்க்கரையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பால் வந்து நல்லா சுண்டி நல்லா திக்னஸாக வரணும். நல்லா சுண்ட வச்சுருங்க.
பால் பாருங்கள் நல்லா கொதிச்சு நல்லா சுண்டி வந்துருச்சு, நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை வந்து ஒரு பவுலில் விட்டுக்கோங்க. இப்போது அடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ரசகுல்லாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் சக்கரை பாவுலேருந்து எடுக்கும் போதே இந்த உள்ளே வெந்ததெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிட்டேன், உள்ளே இருக்க சக்கரை பாவெல்லாம். அடுத்து நான் பாதாமும் முந்திரியும் வந்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன், இதை வந்து மேலே சேர்த்துக்கோங்க. நல்லா சாஃப்டான ரசமலாய் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்கலேருந்து பெரியவர்கள் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.